வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். தை மாதம், அதாவது வருடத்தில் முதல் மாத பலன் நம்ம போட போகிறோம் 2024. இந்த மாதம் தை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா, கிரகத்துடைய முதல்ல சஞ்சார நிலைகளை பார்த்தலாம். கிரகம் அதாவது மேச வீட்டில் குரு பகவான், கன்னி வீட்டில் கேது, விருச்சிக வீட்டில் சுக்கிர பகவான், தனுசு வீட்டில் புதன் செவ்வாய், மகர வீட்டில் சூரிய பகவான், சந்திரன் பார்த்திங்கன்னா கும்ப வீட்லேயும், சனியும் ஆட்சியான சனியும் இருக்கார் கும்ப வீட்டில், மீன வீட்டில் ராகு இருக்கார். இதுதான் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள். இந்த வருடம் கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா தை மாதம் பிறந்த 4ஆம் தேதியே சுக்கிரன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம், அதாவது விருச்சிக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அவர் வீட்டில் ரிஷப் வீட்டுக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். இப்போ தனுசு வீட்டுக்கு போயிடுவார். அதே நேரத்தில் 18ஆம் தேதி பிப்ரவரிக்கு 1ஆம் தேதி, தை 18 பிப்ரவரி 1 புதன் பயிற்சி ஆகுது. புதன் எங்கே போகிறாருன்னு பார்த்திங்கன்னா தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு போயிடுவார். பின்னாடியே பார்த்திங்கன்னா தை 23 பிப்ரவரி 6ஆம் தேதி செவ்வாயும் தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு போயிடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைடில் அப்படியே பார்த்திங்கன்னா தை 28ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி அதே சுக்கிரன் 2 டைம் பயிற்சி ஆகிறார். விருச்சிக வீட்டிலேருந்து ஏற்கனவே தனுசு வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ தை 28 திரும்ப மேஷ வீட்டில் தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு போயிருந்தார். ஸோ டோட்டலாக 24 நாள் மட்டும்தான் இந்த தனுசு வீட்டில் இருக்கார் சுக்கிர பகவான். ரெண்டாவது, இந்த மாதம் எந்த கிரகமும் வக்கரம் கிடையாது. அது பெரிய நல்ல விஷயம். சரிங்களா? எந்த கிரகமும் வக்கரம் கிடையாது, ராகு அதை தவிர. அது இயற்கையாக அப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தை மாதம் மிகவும் அற்புதமான மாதம். எல்லாம் நியூ இயர் கொண்டாடிட்டு அடுத்து இப்போ பொங்கலுக்காக வெயிட்டிங்கு. இந்த பொங்கலும் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான பொங்கலாக இருக்கும். நம்ம தை திருநாள் அதாவது மிகப்பெரிய தமிழருடைய பண்பாடை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதில் மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு. மேச வீடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். தை மாதம் மேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசியில் உட்காந்து உங்கள் ராசிநாதரை பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதரும் செவ்வாயும் குருவும் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இதே நிலை தான் நீடிக்கும். இந்த 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும். அதுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதர் உச்சமாகிறார். அதுவும் உச்சமாகி உங்கள் ராசியை பார்ப்பார். அதுவும் மிக சிறப்பான அமைப்பு. மகர வீட்டில் வீடாக இருந்தாலும், சனியுடைய வீடாக இருந்தாலும், ஆட்சியான சனி வீட்டில் இவர் உச்சமாகிறார். இது பெரிய யோகமாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி யோகத்தை செஞ்சிட்ருக்கோ இதே யோகம் அப்படியே கண்டினியூட்டி ஆகும் மேஷராசிக்கு. சரிங்களா? மிகவும் ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய தசாபதிகளை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள் தசாபதிகளும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 1ஆம் நம்பர் வீடு ரொம்ப அருமையாக இருக்குது. மேஷ வீடு அற்புதமாக இருக்குது. ஏன்னா லாபத்தில் சனி இருக்கார். இல்லை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது லாபத்தில் சனி சந்திரன் 2 சேர்ந்துருக்காங்க. 12ஆம் இடத்துல ராகு, அவரால் எந்த கெடுபலனும் கிடையாது. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் வேறு, பவர்ஃபுல்லான அமைப்பு. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பெரிய அரசியல்வாதிகள் சப்போர்ட்லாம் கிடைக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கடன் எது கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பேங்க் லோனு, இல்லை புதுசாக ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏன்னா அதெல்லாம் தோணும். இந்த மாதம் கண்டிப்பாக தோணும், தொழில் பண்ணலாமா, எந்த தொழில் பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் வரும் உங்களுக்கு மைண்டில். அது மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசினர் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சி எடுத்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருப்பீங்களே. சரிங்களா? ஏற்கனவே அவர் ஒரு 15-20 நாள் அங்கே தான் உட்காந்துருக்காரு. அதனால் அதுவும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். 3ஆம் வீட்டு அதிபதி வேறு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. யார்? புதன் முகம் பார்க்குறாரு. அவர் சொந்த வீடை பார்க்குறாரு. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பு. ராசிநாதர் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்காரு. அதனால் மிகவும் அற்புதமாக இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்த அதிபதி பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்த்து பொருளாதார வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல போய் மறையிறாரு. ஆனால் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஒரு சுவர் ஒரு திரிகோணத்தில் உட்காந்தால், ராசிக்கு திரிகோணத்தில் உட்காரும்போது, லக்கணத்து திரிகோணத்தில் உட்காரும்போது லக்கணம் வலுவாகும், ராசி வலுவாகும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி பலமாகுது. 7ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் இடத்தை பலப்படுத்தின அதே சுக்கிர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்து உங்கள் திரிகோணத்தில் உட்காந்துடுறாரு.
ஸோ பாக்கியத்தை பலப்படுத்துகிறார், உங்கள் ராசியை பலப்படுத்துகிறாரு. அது மிகப்பெரிய யோகம். அடுத்து 3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடத்து அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மாதம் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது அந்த 3ஆம் இடத்து அதிபதி வந்து 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது 6 கூடியவர் 4ஆம் இடத்தை பார்க்கணும். சுகஸ்தானம் கொஞ்சம் அடிப்படும். ஆனால் உங்கள் ராசிநாதர் அதை சமாளிக்கிற நிலைமையில் தான் இருக்கார். யார்? செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லா சமாளிப்பார். 3ஆம் இடத்து அதிபதியால் பாதிப்புகள் இல்லை. சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடத்தை பார்த்தாலும் பார்த்து கெடக்கூடிய தன்மை அவர்கிட்ட கிடையாது. புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த ரேஞ்சுக்கு பவர் கிடையாது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி கூட ஜாயின் பண்ணி தான் இருப்பார், யாரும் சூரியன் கூட. அடுத்து வந்து உங்கள் ராசிநாதரும் அவர் கூட போய் ஜாயின் ஆகி உச்சமாவார். அப்போ உங்கள் ராசிநாதர், அதாவது புதன் ஸ்தான பலத்தோட நண்பருடைய வீட்டில் இருந்தாலும் அவரை விட உங்கள் ராசிநாதர் உச்சமாகும் போது 6ஆம் இடத்து அதிபதியை விட உங்கள் ராசிநாதர் பலமாக இருக்கார். ஸோ புதன் தான் உங்களுக்கு கெடக்கூடிய கிரகமே எப்போவுமே மேஷத்துக்கு. அப்போ அவர் வந்து கொஞ்சம் மைனஸில் தான் இருக்கார், ப்ளஸில் இல்லை. அவர் வந்து பெருசாக ஒன்றும் பவர்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா உங்கள் ராசிநாதர் பவராக இருக்கும்போது அவரால் வந்து ஒன்றும் சமாளிக்க, அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். அவர் வந்து உங்களை முழுசாக கெடுப்பலன் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதியால் பாதிப்பு இல்லை. அடுத்து 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் லாபத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் ராசிக்கு லாபத்துலேருந்து சந்திரன் ஸ்டார்ட் பண்ணுறது. சுகஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கும்போது சுகஸ்தானம் பலமாகுது. சரிங்களா? ஸோ அந்த வீட்டுக்கு 8ல் மறைஞ்சாலும் சுகஸ்தானம் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கனால எந்த வகையிலையும் பாதிப்பில் ஆட்சியான வீட்டில் தான் இருக்கார். சனி கூட இருந்தாலும் கூட ஸோ ஆட்சியான வீடு தான். அதனால் இந்த மாதம் வந்து இதில் மாத ஆரம்பத்தில் மட்டும் சனி கூடயும் ராகு கூடயும் சேர்ந்து ட்ராவல் ஆகிறதுனால, அதாவது ஒரு 2.25 நாளைக்கு ஒருக்க அவர் ட்ராவல் ஆகக்கூடிய கிரகம். சரிங்களா? முதல்ல சனி கூட சேர்ந்துறாரு. சனி கூட சேர்ந்து இந்த மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும் எப்போவுமே. சரிங்களா? ஏன்னா சனி கூட எப்போலாம் சேர்ந்தால் அதுக்கு லாப வீடு தான். சுத்தமாக வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும் வைக்கும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் மனசு என்னன்னே தெரியாது, நமக்கு என்னன்னே புரியாது. அந்த மாதிரியான மனசு ஒரு அமைதியாக இருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு குழப்பம், ஏதாவது சிந்தனைகள் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள், அதாவது 4ஆம் தேதி வாக்கில் வந்து உங்களுக்கு வந்து அது ராகு கூட சேர்ந்துருப்பார். அந்த ராகு கூட ஒரு நாள் சேர்ந்துருக்கனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன மனசு, ஏன்னா ராகு பீடியிலேருந்து வெளில வருவார். அதுக்கப்புறம் உங்கள் 5ஆம் தேதியெல்லாம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு வந்துட்டால் பெரிய யோகம் தான். அப்புறம் ஃபுல்லாகவே அவர் ரவுண்ட்ஸு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரனாக தான் போயிட்டுருக்காரு. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகவும் 4ஆம் இடத்தை பொறுத்தவரை நல்லா அற்புதமாக இருக்குது. சுகஸ்தானம் அதிபதி நல்ல லாபத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. அடுத்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான். சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். திக்பலத்தோடு இருக்கார். நல்ல பவர்ஃபுல்லான பவரோடு இருக்கார். அவர் மகர வீடு பிடிக்காத வீடாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். அப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள். நல்ல பெரிய அதாவது நீங்கள் எந்த இதை எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல டாப் மோட் உள்ள ஆட்களை உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கும். சரிங்களா? ஸோ சூரியனால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். சரிங்களா? ஏன்னா எப்போவுமே நம்ம சூரியன் பேச்சியை வச்சு தான் நம்ம வந்து அதாவது மாத பலனே போடுதேமே. இப்போ தனுசில் இருக்க சூரியன் எப்போல்லாம் மகர வீட்டுக்காரோ அப்போல்லாம் தை மாதம் பிறக்குது. அதாவது மேல் நோக்கி போகிறாரு, உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கார் இப்போ சூரிய பகவான். சரிங்களா? ஸோ ஓரளவு பலமாயிட்டார். நீச வீட்டிலேருந்து கேந்திரத்துக்கும் உச்ச வீட்டுக்கும் கேந்திரத்துக்கும் வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ 2 வீட்டுக்குமே கேந்திரம் இந்த வீடு, மகர வீடு, சரராசி வேறு. ஸோ அவருக்கு வந்து பிடிக்காத வீடாக இருந்தாலும் 10ஆம் இடத்த மேச வீட்டுக்கு 10ஆம் இடத்த திக்பலம் ஆகிறது மிகப்பெரிய யோகம். சரிங்களா? ஸோ அதனால் அப்பாவுக்கும் நன்மைகள் இருக்கும். அப்பா மாதிரி உள்ள நபர்களுக்கு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா வயசில் உள்ள நபர்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற லெவலில் சப்போர்ட் கிடைக்கும். அதேமாதிரி அரசாங்க ரீதியாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது பேங்கில் ஏதாவது லோனுன்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் அதிபதி தான் மாத ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தையும் அடுத்து 10ஆம் இடத்துலையும் இருப்பார். ஸோ 2 பயிற்சி தான் அந்த டைமில். ஸோ அதனால் அவரால் அந்த 6ஆம் வீட்டு அதிபதியால் வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு, நமக்கு எதாவது பாதிப்பு ஆகிடுமா, இல்லை 9ஆம் இடத்துல பாகிஸ்தானில் இருக்காரு எதாவது பாதிப்பு ஆகிடுமா? ஆகாது. ஏன்னா அவங்க ராசிநாதர் கூட தான் இருக்கார். அதேமாதிரி 10ஆம் இடத்துக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதர் அதுக்கு பின்னாடி போய்டுவார். 2வது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 5 கூடியவர், உங்களுக்கு திரிகோணாதிபதி. அதனால் வந்து எந்த வகையிலையும் புதனால் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எவ்வளோ பெரிய தாக்கம் வந்தாலும் அதை வந்து செவ்வாய் வந்து சமாளிக்கிற நிலைமையில் தான் இருக்கார். நீங்கள் சமாளிப்பீங்களா? உங்களுக்கு பிரச்சனை வருது, மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஆனால் நீங்கள் சமாளிப்பீங்களா மாட்டிங்களா? ஸோ இதுதான் இங்கே கேள்வியாக இருக்கும். ஸோ அதை சமாளிப்பீங்க.
அந்த மாதிரியான அமைப்பில் தான் இப்போ உங்கள் ஏன்னா ராசி நல்ல சுபத்துவம் அடைஞ்சிருக்கு குரு இருக்கனால. ராசிநாதர் குரு பார்வையில் குருவுடைய வீட்டில் இருக்குது, சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. அடுத்து போய் மகர வீட்டில் உட்கார்ந்தாலும் உச்சமாயிடுவார். சனியுடைய வீடாக இருந்தாலும் கூட அது உச்சனுடைய வீடு, அவருக்கு சொந்த உச்சம் வீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வீட்டில் போய் இருக்கும்போது அவர் வந்து ஹாப்பியாகவும் நல்ல பலத்தோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் அவங்க ஒன்றுமே இல்லை, சும்மா தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு. சரிங்களா. 6ஆம் வீடை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்து 7ஆம் இடத்தை பொறுத்தவரை 7ஆம் வீட்டு அதிபதி மாத ஆரம்பத்தில் 4ஆம் தேதி வரைக்கும் தான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. தை 4 வரைக்கும் தான். தை 4க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது 9ஆம் இடமும் அடுத்து 10ஆம் இடமும். ஸோ இது வந்து யோகத்தை தான் சேருமே. சரிங்களா. ஏன்னா 9ஆம் இடம் பாகியஸ்த திரிகோணத்தில் இருக்குது, மிகப்பெரிய யோகம். 7 கூடியவர் 9ல், நல்ல யோகம். திரிகோணாதிபதி 2 கூடியவர் 9ல். ஸோ யோகம் தான். சரிங்களா. தன வீட்டுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதெல்லாம் யோகமான அமைப்பு. அப்போ என்னென்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வந்து இந்த 7ஆம் வீட்டு அதிபதியால் கிடைக்க போகுது. சரிங்களா. சுக்கிரனால். அடுத்து 8ஆம் இடம் உங்கள் ராசிநாதர் 9ஆம் இடத்த பாக்கியத்தில் இருக்குது, அடுத்து 10ஆம் இடத்த உச்சம். 8ஆம் இடம் பொறுத்தவரை உங்கள் ராசிநாதரே ஆனதுனால எந்த வகையிலையும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்த மாட்டோம்ல. நம்ம ஒரு சில ஆள்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க, அவ்வளோதான். சரிங்களா. கொஞ்சம் எச்சரிக்கையோடு பேசுங்க. நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசி ஏதாவது நம்மளுடைய வார்த்தைகளே நமக்கு தவறாக போயிடும் அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பேசிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். அதாவது 8ஆம் வீட்டு அதிபதியால் செவ்வாய் பவனம். அடுத்து 9ஆம் வீடு. இந்த 9ஆம் வீடு குரு பவன வீடு. அவர் தான் வந்து உங்களுக்கு ராசிலே உட்காந்துட்டார். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து உங்களுக்கு ராசியில் உட்காந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் 3 இடத்தையும் பலப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனை கொண்டு வந்துட்டுருக்காரு. சரிங்களா. ஸோ அது மிகப்பெரிய யோகம். அதேமாதிரி உங்கள் ராசிநாதர் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. உங்கள் 9ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் உட்காந்து, அப்போ பரிவர்த்தனை ஆகிட்டாங்க. 9ம் 1 பரிவர்த்தனை. இது நல்ல யோகம். ஒரு திரிகோணாதிபதி மறு திரிகோணம் ஏறி 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய யோகம். இந்த தை 23 வரைக்கும். சரிங்களா. தை 23க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் போய் உச்சமாகறாரு. ஸோ அதோடைய பலன் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இங்கேயும் உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். அதாவது உச்சமானாலும் கிடைக்கும். ஆனால் வேறு ரகங்கள் மாறும். சரிங்களா. அதாவது உங்கள் ராசிநாதர் உச்சமாகும்போது அவரே பலமாகிறாரு. 9 கூடியவர் ராசிநாதரும் பரிவர்த்தனை ஆகும்போது ஸோ 2 கிரகங்கள் பலமாகுது. சரிங்களா. ஸோ இதில் வந்து பலங்கள் மாறும், ஆனால் தன்மைகள் மாறும். இப்போ குருவால் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஒன்று இருக்குது. உச்சமாகும்போது உங்களாலே கிடைக்கும் அமைப்பு. சரிங்களா. ஒரு பெரியவங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம்னு ஒன்று இருக்குது. 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து உச்சமாகும்போது அவராலே கிடைக்கும், உங்களாலே எல்லாமே கிடைச்சிடும். சரிங்களா. அந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கார். வளர்பிறை சந்திரனோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த மாதம். சரிங்களா. அதனால் 10ஆம் இடம் சூரியன் வேறு உள்ளே உட்காந்துருக்காரு. அது உங்கள் ராசினர் வேறு மாதம் லாஸ்ட்டில் போக போகிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை செஞ்சு கொடுக்கும். சரிங்களா. 10ஆம் இடத்தை பொருள் எந்த பாதிப்பும் இல்லை. சரிங்களா. சூரியன் மட்டும்தான் இருக்கார். சூரியன் இருந்தால் கூட பாதிப்புலாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து திக்பலமாகி பவர்ஃபுல்லான உங்கள் ராசிக்கு பவரை சேர்க்குறாரு தவிர இது இல்லை. அந்த வீடுக்கு வந்து அவர் பிடிக்காது, அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல திக்பலமாகிறாரில்ல, அப்போ அந்த வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுப்பார். நல்ல விஷயங்களை, கெட்ட விஷயங்கள் கிடையாது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடம். அந்த 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அது யோகம் தான். உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். எந்த கிரக பயிற்சியும் இல்லை, சனி கிரக பயிற்சி கிடையாது, சூப்பராக இருக்கும். சரிங்களா. நான் வருட பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். மேச ராசிக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு 100% நன்மைகள் இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துல ராகுவால் எந்த கெடுப்பலும் கிடையாது. ஒரே ஒரு காலாஸ்திரி போயிருக்காங்க. லோக்கல் உள்ள இது அதாவது கருமாரி அம்மன், இந்த மாதிரி நாகாத்தம்மன், இந்த மாதிரி அம்மனை வந்து வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். முருகர் வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு சிறந்தது. ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதை டபுளாக மாற்றி கொடுக்கும். கிடைக்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனால் அதை விட ஒரு படி மேலே கிடைக்கணுமா, நீங்கள் வந்து ஒன்றும் கொஞ்சம் வந்து இறை வழிபாடு கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து டபுளாக மாற்றி எடுத்துகிட்டு போகும். சரிங்களா. ஸோ மிகவும் அற்புதமாக இருக்குது இந்த வீடு. இந்த மேச ராசி இந்த மாதத்தில் தை மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அமைப்பில் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் தான் யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள். இந்த ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகமே உங்களை அங்கீகரிக்கும், வாழ்த்தும். சரிங்களா. ஸோ ரொம்ப அற்புதமான அமைப்பில் இந்த மேசராசிக்கு இருக்குது. உங்கள் தசா புத்திகள் மட்டும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே உங்களுடைய தசை யோக தசையாக, புத்தி யோக புத்தியாக. ஏன்னா இப்போலாம் ஆன்லைன்லேயே அதாவது யூடியூப்லேயே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை எடுத்து உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள்.
சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து ஸ்டைலை மாற்றி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குண்டான வழியை பாருங்கள். இது எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குமே. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து முயற்சியே பண்ணாமல் நான் வந்து அதாவது ஜாதகக்காரங்க சொல்லிட்டாங்க, நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நான் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு தேடி வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அதாவது அங்கே கூட உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். உங்களுக்கு நடக்கும்னா எப்படி நடக்கும்னா, அங்கே சாப்பாடு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. செலவுக்கும் ஒரு 10, 50 ரூபா பாக்கெட்டில் வைப்பாங்க. நல்ல யோகமான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, செலவு காசுலேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைச்சிரும். சரிங்களா? ஆனால் யோகா காலத்தை நம்ம அந்த மாதிரி வீணடிக்கக்கூடாது. யோகா காலத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நம்ம முயற்சி எடுத்து அந்த முயற்சி மூலிமா நம்ம வெற்றியை தேடி கொடுக்கணும். அதாவது வெற்றி தானாகவே கிடைச்சிடும். நம்ம வந்து முயற்சி பண்ணாலே போதும். அந்த வெற்றி மூலிமா நம்ம 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஸோ அதுதான், அதாவது வாழ்க்கையில் கடவுள் வந்து நமக்கு கொடுத்ததே நல்ல ஒரு பிறவி. இது மனித பிறவிங்கிறது ரொம்ப அற்புதமான பிறவி. இந்த பிறவியில் தான் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்குமே. மற்ற எந்த பிறவிலையும் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ இந்த பிறவியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா உழைக்கணும், நல்ல டைமில். பேட் டைம்க்கா நம்ம கொஞ்சம் கம்மியாக உழைச்சிட்டு ஏதோ வேலை செஞ்சோமா, வீட்டில் வந்தோமா, வீட்டில் உள்ளவங்க பார்த்தாமா அப்படின்னு போயிடலாம். நல்ல டைம் இருக்கா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு எஃபைட் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெரிய லெவலில் வளர்ந்து நம்ம 4 பேருக்கு உதவியாக இருக்கலாம். ஸோ உதவியாக இருந்தோம்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய ஹாப்பியாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே. நல்லா இருக்க மட்டும் தான் நம்ம இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம ஜாதக பலன்லாம் கேட்குறீங்களே. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு 100% சூப்பராக இருக்குது. ஜெயிக்க பாருங்கள். வணக்கங்க.